விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்திற்கு ராமதாஸ் ஆதரவாளர்கள் பூட்டு போட்டதால் பரபரப்பு. வன்னியர் சங்க அலுவலகத்தை திறக்க வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி ஆதரவாளர்கள் ராமதாஸ் ஆதரவாளர்களுடன் மோதல். வரும் 17ஆம் தேதி திண்டிவனம் வன்னியர் சங்க அலுவலகத்திற்கு அன்புமணி வருகை தர உள்ளதாக தகவலும் வெளியாகியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்திற்கு ராமதாஸ் ஆதரவாளர்கள் பூட்டு போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. வரும் 17ஆம் தேதி திண்டிவனம் வன்னியர் சங்க அலுவலகத்திற்கு அன்புமணி வருகை தர உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அன்புமணி வரும் 17ஆம் தேதி வருகை தர உள்ள நிலையில் இன்று திடீரென வன்னியர் சங்க அலுவலகம் பூட்டு போடப்பட்டதால் பரபரப்பு நிலவி வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்திற்கு ராமதாஸ் ஆதரவாளர்கள் பூட்டு போட்டதால் பரபரப்பு நிலவி வருகிறது. வரும் 17ஆம் தேதி திண்டிவனம் வன்னியர் சங்க அலுவலகத்திற்கு அன்புமணி வருகை தர உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் சகித் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சையத், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே கடும் கருத்து மோதல் நிலை வருகிறது. இந்த நிலையில் டாக்டர் ராமதாஸ் நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த போது அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவர் மற்றும் அடிப்படை பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவித்தார். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வன்னியர் சங்க அலுவலகத்தில் வருகின்ற 17ஆம் தேதி வன்னியருக்கு இடஒதுக்கீட்டில் உயிரிழந்த 21 பேருக்கு அஞ்சலி செலுத்த அன்புமணி ராமதாஸ் வருகை தர நிலையில் தற்போது ராமதாஸ் ஆதரவாளர்கள் அந்த அலுவலகத்தை பூட்டு போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராமதாஸ் தரப்பு ஆதரவாளர்கள் மற்றும் அன்புமணி தரப்பு ஆதரவாளர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பகுதியில் தற்போது போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் வன்னியர் சங்க மாநில தலைவர் கூட்ட அருண்மை டாக்டர் ராமதாஸ் ஆதரவாளராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.